அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. இந்த தொழில் ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்திற்கு குரு பலம் பெற்று பயிற்சியாக போகிறார். அப்போ இந்த பலம், இந்த பயிற்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதாங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகராசி அன்பர்கள், அன்புக்கு பேர் போனவங்க. காரணம், சந்திரன் ஆட்சி, குரு உச்ச பலத்தோடு தான் இப்போ இருக்கிறீங்க. ஐயோ, எல்லாம் நல்லவங்க தாங்க நாங்கள், ஆனால் ஆரம்பத்தில் எங்கள் மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாரும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதும் கடகராசிக்காரர் தான். 5 வருஷ காலம் கட்டமாக கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. நீங்கள் எவ்வளோ திறமையான ஒரு ஜாதகராக இருந்தாலும், எவ்வளோ ஒரு பலசாலியாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு கல்வி திறமை இருந்திருந்தாலும், ஆனால் கடுமையான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. சிலர்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையில் ஏன் பிறந்தோம், நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் ஏற்பட்டுருக்குது, எந்த பக்கம் போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது. யாருக்கு நீங்கள் உதவி செய்தீங்களோ அவங்களால நீங்கள் கலங்கப்படுத்தியிருப்பீங்க. யார் மேலே அன்பு வச்சிங்களோ அந்த இடத்துல மோசங்களை சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு வேண்டியவங்களை உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்க மாட்டாங்க. காரணத்தையே காட்டாமல் உங்களை விலக்கி வச்சுருப்பாங்க. புரியுங்களா? நீங்கள் யாருக்கிட்ட சொல்கிறது, நம்மளுடைய கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்கிறது, நம்மளுடைய உண்மையான அன்பை யாருக்கிட்ட வெளிப்படுத்துறது, நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனையில கஷ்டப்பட்டு அப்படியே சிரமப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும். நல்லவங்கள் கடவுள் கஷ்டம் கொடுத்தாலும் கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு ஏற்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு இறையாத பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? எல்லாம் படும்போது என்ன பண்ணுவான், எல்லாம் கடவுள் இருக்கிறார், ஏதாவது ஒரு வழி காட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருப்போம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டுருக்கிறீங்க. ஆனால் இந்த சூழலில், அதாவது வாய்ப்புகள் வருமாங்கிறவங்களுக்கு எப்பேற்பட்டவங்க திறமசாலியாக இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் கிடைச்சா தாங்க அவங்க சரியாக பயன்படுத்த முடியும். அவங்களுடைய அங்கீகாரம் என்ன, அவங்களுடைய திறமை என்னங்கிறது இந்த சமுதாயத்துக்கு காட்ட முடியுங்க. ஆனால் அப்படி உங்களுக்கு தகுந்த சந்தர்ப்பங்கள் கரெக்டாக அமையல தான் சொல்லுவேன். ஆனால் சில சந்தர்ப்பங்கள் அமைஞ்சாலும் அது மற்றவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் மற்றவங்க பயன்படுத்திட்டாங்க. அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஆளாயிருப்பீங்க. பண நெருக்கடிகளும் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. எல்லாத்த விட குடும்ப ரீதியால் சில சிக்கல்கள் கண்டிப்பாக உருவாகிருக்கு. இந்த சிக்கல்கள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பந்தான் செவ்வாயுடைய பெயர்ச்சி. உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதாவது உச்சபலம் பெற்று அந்த 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் இந்த செவ்வாய் 10ஆம் அதிபதி உட்காரக்கூடிய காலம் அற்புதமான பாக்கியம். எந்த அளவுக்கு மன நெருக்கடிகள் மனசு ரீதியில் கண்டிப்பாக சிலர்லாம் பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளே அப்படியே சங்கடமாக இருக்குதுங்க. கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, கட்டாயத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, சேர்ந்து வாழவும் முடியல, பிரிஞ்சு போகவும் முடியல, இப்படிலாம் சிலருக்கு நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலம், பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சங்கடங்கள் சலிப்புகளை தீர்த்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு காலம்தான் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும். அற்புதம். ஏன்னா இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் வீரியத்தை கொடுக்கும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை என்னவோ அது வெளிப்படுத்த முடியும். சிலருக்கு கோர்ட் கச்சேரி பிரச்சனை, பஞ்சாயத்து, நம்மளுடைய பூர்வீக சொத்து இருக்குது, பிரச்சனையில் ஓடிட்டு இருக்குது, தீரமாட்டேங்குது. இன்றைக்கி நாம் அனுபவிக்க வேண்டியது அடுத்தவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. உறவாடி கெடுத்து இன்றைக்கி பாதகத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி நாம் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா, இதுக்கு ஒரு மாற்று வழி இல்லையா,
இது எப்படி சரிப்படுத்துறதுன்னு சிந்திச்சுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இந்த சமுதாயத்தில் வந்து நமக்கு யார் வந்து நம்மளை வேண்டான்னு ஒதுக்கி விட்டு நம்மளை ஒரு விதமாக பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக எந்த செவ்வாய் பயிற்சி அமையப்போகுதுங்க. ஆமாங்க, அதாவது ஒரு பூமி ஒரு வீடு கட்டணுமா, கண்டிப்பாக இந்த செவ்வாய் பலம் நல்லா இருக்கணுங்க. உங்களுக்கு அற்புதமாக இந்த பயிற்சி சாதகமாக இருக்குது. பழைய வீடு கட்டலாம்னு நினச்சேங்க, கட்டிட்டேன், பாதியிலே நின்றுட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த நேரத்தில் தொடங்குங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அதாவது பெண்களுக்கு ஆண் கணவனை குறிக்கக்கூடியது இந்த செவ்வாய் தாங்க காரகாதிபதி. அது மட்டும் கிடையாது, இந்த செவ்வாய் பலம் பெறும்போது தான் ஒருத்தருடைய மண்மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைக்கு வரும். ஒரு பணம் இருக்கும், கிரைம் பண்ண முடியாது. பூமி இருக்கும், சொந்த வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு போக முடியாது. ஒரு வேலை அரசாங்க வேலையில் இருப்போம், ஆனால் அந்த இடத்துல ஒரு டார்ச்சராக இருக்கும், அதை தீர்க்கிறதுக்கு முடியாது. ஏன்னா இந்த செவ்வாய்ங்கிறது ஒரு அரசாங்க சார்ந்தது மட்டும் இல்லைங்க, அதிகார பலத்தை கொடுக்கக்கூடியதும் செவ்வாய். செவ்வாய் பலவீனமாக இருக்கிற போது கண்டிப்பாக எந்த ஜாதகத்திலையும் யாருமே சக்ஸஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போது உங்களுடைய அமைப்பில் இந்த பயிற்சி உங்களை வந்து ஒரு சாதகமான வாய்ப்புகள் கூடி வரும். சரிங்களா? இப்படி சிலர் வந்து ஒரு இடம் வாங்குறதுன்னு நினச்சிட்ருப்போம், ஒரு பூமி இருக்குது, அது விற்றுட்டு இன்னொன்று வாங்கலாம்னு நினைப்பீங்க, அது முடியாமலேயே போயிட்டு இருந்திருக்கோம். ஒரு நல்ல ரேட்டுக்கு வரக்கூடியது வரமாட்டேங்குது, கேட்குறாங்க, போயிடுறாங்க. நம்ம ஒரு ரியல் எஸ்டேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறோம்னு வச்சுங்களேன், பார்த்தா அது வந்து சரியாக ஆக மாட்டேங்குது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்துட்ருக்கிறீங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் வாங்கிறது விற்கிறது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது பார்த்தோம்னா நாம் பாடுபடுவோம், கஷ்டப்படுவோம். திடீர்னு ஒருத்தர் வருவாங்க, ஆனால் அவங்க வியாபாரத்தை முடிப்பாங்க, ஆனால் நமக்கு அது இத்தனை நாள் பார்த்து அது முடியாமல் போச்சு. நேற்று வந்தவங்களுக்கு இன்றைக்கி சரியாக முடிச்சுட்டாங்களே. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக பாதகத்தில் இருக்கிற போது சில வாய்ப்புகள் நம்ம என்னதான் முயற்சிகள் எடுத்து நெருங்கி போனாலும் அது நம்மளை விட்டு விலகி போகிறதுக்கு கிரகச்சாரங்கள் தான் காரணம். ஆனால் அதே கிரகங்கள் பலம் பெறும்போது நமக்கு நம்மளுடைய திறமைக்கு மீறிய சில சக்ஸஸ்ஃபுல்லான வாய்ப்புகள் கூடி வரும். யார் நம்மளை வந்து விட்டு விலகி போனாங்களா அவங்கள தேடி வருவாங்க, விரும்பி வருவாங்க. உங்களுடைய அன்பையும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய உழைப்பையும் நீங்கள் கண்டிப்பாக அது என்னங்கிறத மற்றவங்கள உணரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. சிலர்லாம் பார்த்தோம்னா குடும்பத்துக்குள்ளேயே அன்பு அரவணைப்பு எல்லோரும் பார்த்து இன்றைக்கி பெற்றவங்களே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, கட்டினவங்களே நம்மளுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்மளுடைய குழந்தைங்களே நம்மளை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை விவரம் வர வரைக்கும் இங்கெல்லாம் கரெக்டாக இருந்தாங்க, இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாமே ஆப்போசிட்டாக போயிட்டுருக்குதுங்க. அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி சக்ஸஸ்ஃபுல் காலமாக இருக்க போதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. இப்போ நான் சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன். கோச்சார அடிப்படைங்கிறது சந்திரனை வச்சு சொல்லியிருக்கிறோம், ஆனால் முழுமையான பலன்கள் லக்னம் வச்சு அந்த தசாபுத்திகள் என்ன நடக்குது, இந்த தசாபுத்தி நமக்கு சாதகாதிபதியா இல்லை பாதகாதிபதியா இல்லை யோகம் பெற்ற ஒரு தசாபுத்தி நடந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக ஜாதக ரீதியில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சிலர்லாம் பார்த்தோம்னா நமக்கு அந்த தசாபுத்தி யோகங்கள் இருக்கும், அந்த கடுமையாக கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம், விவரமே புரியாது, எதை தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது. ஏன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஜாதகத்தோடைய சூட்சுமத்தில் தான் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி, அதாவது எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலியமாக கூட டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி கூட உங்களுடைய ஜாதக பலன்களை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புதிய ஒரு எதிர்பார்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி அதுலேயும் சக்ஸஸ் காட்ட முடியக்கூடிய ஒரு ராசியின் காலமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி கடகராசி அன்பர்களுக்கு அமைய போகுதுங்க. இந்த காலகட்டத்திலிருந்து இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு அற்புதமான காலமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.